ஐயப்பன் மலையேறும் சுவாமிகளுக்கு இருமுடி என்பது ஒரு சடங்கு மட்டும் அல்ல, அது ஒரு ஆன்மீக பிறவியின் தொடக்கம். இருமுடி 2 பகுதிகளை தாங்கும் புனித பொதிபை. ஆனால் அதன் அர்த்தம் 2 பைகளில் இருப்பதில் இல்லை. அது 2 நிலைகளில் உள்ளது, பக்தி மற்றும் தியாகம். முதல் முடி, இது பக்தியின் முடி. இந்த பொதியில் நெய் நிறைந்த தேங்காய், குங்குமம், சந்தனம், அர்ச்சனை பொருட்கள், இப்படி தேவையான அனைத்தும் இருக்கும். இந்த நெய் நம் அகங்காரத்தை உருக்கி ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கும் அடையாளம். அதனால் நெய்குதம் எப்போதுமே மிக சுத்தமாகவும் மனநிறைவு உடனும் வைக்கப்படுகிறது. இந்த முடி நமக்கு உணர்த்துவது என்ன? அன்போடு, தூய்மையோடு, முழு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்பதே. 2ஆம் முடி தினப்பொருள் தியாகத்தின் முடி. இதில் அன்னதானம் செய்ய வேண்டிய அரிசி, வழிபாட்டு சாமான், பயணத்திற்கு தேவையான தினசரி பொருட்கள், இப்படி சுவாமிகளின் தேவைகள் இருக்கும். இது நமக்கு சொல்லுவது, உனக்காக மட்டும் வாழாதே, பிறருக்கும் உதவி செய் என்பதே. அன்னதானத்தின் உண்மையான அர்த்தமே பசி தீர்ப்பது ஒரு யாகம். ஏனெனில் இந்த புனித பையை சுமப்பது நாம் எடுக்கும் உடன்பாடு, பொறுமை, தன்னிச்சை கட்டுப்பாடு, தியானம், சத்தியம், சுத்தம், இவைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதற்கான தீர்மானம். இருமுடியுடன் மலை மேலே ஏறும் ஒவ்வொரு அடியும் உள்ளத்தின் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு சுவாமியே சாரணம் ஐயப்பா எனும் சப்தமும் அகங்காரத்தை சிதைக்கும் தியானம். இருமுடி என்பதில் மறைந்து இருக்கும் உண்மையான அர்த்தம். மனிதரின் இருநிலை, பொருளாதாரம், ஆன்மீகம் இணையும் தருணம். ஐயப்பன் தரிசனம் என்பது மேல் மலை சென்று காண்பது மட்டும் அல்ல, உள்ளத்தில் அமைதியை காண்பதுதான் உண்மையான தரிசனம். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.